டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க சலார் படத்துடைய பாகம் 1 படம் வெளிவந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்கு. என்னதான் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் இருந்தாலும் வர்த்தக ரீதியா இந்த படத்துக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாம படம் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. வேர்ல்டு வைட் 700 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய சக்சஸ் மீட் கேக்லாம் வெட்டி பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரபாஸ் டைரக்டர், நம்ம பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு அது ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த சலார் படத்தையே சலார் படத்தை இன்னொரு அடுத்த கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சைனீஸ்லயுமே இந்த படத்தை இப்போதைக்கு டப் பண்ண போறாங்களாமா. அதாவது ஜப்பான்லயும் சைனாலையும் இந்த படத்தை இப்போதைக்கு இந்த வருடம் சம்மருக்கு தியேட்டருக்கு கொண்டு போக போறாங்க. அதுக்கான ஒர்க் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. அதாவது இந்த படத்தை இப்போ அங்க இருக்கிற லாங்குவேஜுக்கு டப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முதல்ல மொழி மாற்றம் பண்ணணும். அதாவது ஸ்கிரிப்ட் எழுதணும். அந்த டைலாக் எல்லாமே இப்போதைக்கு ஜாப்பனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் ரைட் பண்ணி அதுக்கப்புறமா டப் பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கான ஒர்க்கை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறமா நம்ம பிரசாந்த் நீல் இயக்கத்துல வெளிவந்த இந்த சலார் படமும் ஜப்பான்லயும் சைனாலையும் இப்போதைக்கு இந்த படத்தை கொண்டு போக போறாங்க. அங்க என்ன மாதிரி இந்த படத்துக்கு ரிப்போர்ட் கிடைக்க போது தெரியல. மேபி அங்க ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சா இந்த 700 கோடி அப்படின்றது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது எதனா அன்கட்ல இந்த படத்தை கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா அந்த மாதிரி எதனா கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நெட்ஃபிளிக்ஸ் எடுத்திருக்கிற முடிவுப்படி பார்த்தா எந்த படமும் அன்சென்சார்ல நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது வரவும் போறதில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த மாதம் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கான அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க.